இப்போ வந்து இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினில் வந்து குப்பைகளை கொட்டுறது அது மக்கள் வந்து செய்கிறாங்க அது. ஆனால் வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கனெக்ஷன் இல்லாத அந்த மிஸ்ஸிங் லிங்க் வச்சுருக்கிறது வந்து அது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் செய்கிற ஒரு தவறு அது வந்து. அதனால் தண்ணி தேங்கி நின்று கொசு உற்பத்தி 365 நாள் தண்ணி நிற்கிது, 365 நாள் கொசு உற்பத்தி இருந்துகிட்டே இருக்குது அதில் வந்து. ரெண்டாவது வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து உடஞ்ச டப்பா கிப்பா இது போலெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் வர கொசு வந்து வேறு கொசு அது. அதில் வந்து அனாஃபிலிஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து மலேரியா உருவாக்கும். இல்லை ஈடிஸ்ன்னு சொல்லுவோம், இதனால் டெங்கு, சிக்கன் குனியா. இப்போது சமீபமாக வந்து இந்தியாவில் வந்து ஜிகா அப்படின்ட்டு ஒரு வைரஸ் கூட வருது. இந்த கொசுனால தான் வருது அது வந்து. இதை வந்து என்ன பண்ணணும், வாரத்தில் ஒரு நாள் வந்து வீட்டை சுற்றி பார்த்து அந்த தண்ணீரெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அந்த தேங்கக்கூடிய பொருட்களை வந்து அப்புறப்படுத்திட்டாக்கா தண்ணி தேங்காது, கொசு வளர்ச்சி ஆகாது. இது வந்து இந்த 3 வகையான கொசுகளில் வந்து அந்த ஈடிஸ் வகை கொசு தான் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டானது. அதாவது வந்து பகல் நேரத்தில் கடிக்கக்கூடியது. இப்போ மக்கள் சொல்லுவாங்க ஒரே கொசு தொல்லை வேணும், கொசு தொல்லை எப்போ பகல்லையா ராத்திரிலையா அப்படின்னு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க த்ரோட் டே இருக்குது அப்படின்வாங்க. அப்போது 2 வகையான கொசு இருக்கிட்ட அர்த்தம். அது பகல்லே கடிக்குதுங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஈடிஸ் கொசு தான் இருக்கும். இந்த கொசுனால் வந்து ரொம்ப தொலைவு பறக்க முடியாது, மற்ற கொசு மாதிரி வந்து ஒரு 50 மீட்டர் தான் ஜாஸ்தி அது. ஸோ வீட்டுக்குள்ளேயே நம்ம தண்ணி தேங்க வச்சு வளர்த்தாக்கா நம்மளை தான் கடிக்கும் அது வந்து. அது ரொம்ப ரேராக வந்து பக்கத்து வீட்டு கூட போய் கடிக்கும் அது வந்து. இதனால் வந்து டெங்கு வரும். ஸோ பகல்லே கொசு கடிக்கும் கேட்டாக்கா எங்கேயோ பக்கத்திலே இருக்குது, நம்ம வீட்டில் அது இருக்கணும், இல்லை பக்கத்து வீட்டில் அது இருக்கணும். இது தேடி கண்டுபிடிச்சி அழைச்சிட்டாக்கா சரியாக போயிடும். இல்லைனாக்கா டெங்கு வந்துச்சுன்னாக்கா டெங்குக்கு வந்து மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, தடுப்பு ஊசியும் கிடையாது. அப்போ எப்படி மக்களை பாதுகாக்கிறது கேட்டாக்கா கொசு வளர்ச்சியை வந்து தடுத்து கொசு கடிக்காத வந்து பார்த்துட்டாவே இந்த நோய்கள்லேருந்து நம்ம விடுபடலாம். ஒவ்வொரு தடவை டெங்கு வரும்போது அது பத்திரிக்கையில் செய்திகள் நிறைய வரும், நிறைய பேருக்கு டெங்கு வந்துச்சு, போன வருஷம் விட இந்த வருஷம் ஜாஸ்தி அப்படின்னாங்க. அது வந்து அட்மிட் ஆன பிற்பாடு அதுக்கு மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, பின்னே அட்மிட் ஆகணும்னு கேட்குறீங்க நீங்கள். அது வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு. அது வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப அது ஜாகிரதையாக இருக்கணும். அது வந்து அதுக்காக வந்து அட்மிட் பண்ணாக்கா ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் வந்து இது ரொம்ப எளிதாக வந்து தடுக்கக்கூடிய ஒரு முறை இருக்கும்போது வந்து அதை விட்டுட்டு நோய் வாய்ப்பட்டு அது ஹாஸ்பிட்டலில் படுத்துருந்து அது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லுவாங்க, அங்கே தான் போய் அட்மிட் பண்ணோம் அப்படின்ட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடியது வந்து. இதுக்கு வந்து மக்கள் வந்து அவேர்னஸ் இருக்கணும். அது பொறுப்பாக கொஞ்சம் நடந்துட்டாக்கா நம்ம இந்த நோய்கள்லேருந்து தடுத்துக்கலாம் நம்ம வந்து. அதே மாதிரியே மலேரியா கொசு வந்து எங்கே வரும் கேட்டாக்கா டேங்க்லேயும் மேல்நிலை தொட்டிலையும் கிணத்துல தான் அது வந்து அநேகமாக வரணும். நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் அதில் தான் வளர்ச்சி அடையும். இது வந்து இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து பாம்பே போல் ஒரு நகரத்தில் பார்த்திங்கனாக்கா எந்த கிணறுமே திறந்த கிணறு கிடையாது, எல்லாம் மூடி தான் இருக்கும். அதே மாதிரியே மேல்நிலை தொட்டி ஓவர டேங்க் வந்து மஸ்கிட்டோ ப்ரூஃப்னு சொல்லுவாங்க, கொசு புகாத வண்ணம் அது டிசைன் பண்ணியிருக்குது. அப்படி பண்ணாதான் அந்த பாம்பேயில் வாட்டர் சப்ளை உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து இங்கே வந்து அதை போல் சிஸ்டம் கிடையாது. அந்த போல் டேங்குங்களை கட்டிட்டு கொசு வளர்த்து மலேரியாவை உண்டாக்கி மக்களை வந்து அவதிப்படுறாங்க. இதுக்கு வந்து என்னமோ சொல்லுவாங்க போகாத ஊருக்கு வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இது செய்யுங்க, அது செய்யுங்க, அது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து தடுக்கக்கூடியது வந்து இந்த மெத்தட்ஸு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை ட்ரை டேன்னுவாங்க, வீட்டில் தண்ணி தேங்கக்கூடிய பாத்திரங்கள் ஏதாவது இருந்தாக்கா அதை வாரத்தில் ஒரு நாள் வந்து தண்ணியை அப்புறப்படுத்தி காய வச்சு மறுபடியும் தண்ணியை அதில் ஃபில் பண்ணலாம். ஏன் கேட்டிங்கன்னா அந்த ஈடிஸ் வகை கொசு வந்து நான் சொன்ன ஏற்கனவே ரொம்ப உஷாரானது, மனிதனை விட அறிவு ஜாஸ்தி. அதுக்கு வந்து அது தண்ணியில் முட்டை போடாது, தண்ணி லெவலுக்கு மேலே முட்டை போடும். அந்த முட்டை காஞ்சி போனாலும் உயிர் இருக்கும் அதுக்கு வந்து. அடுத்த வருஷம் மழை பெய்யும் போது அந்த தண்ணியிலேருந்து மறுபடியும் உற்பத்தி ஆகி வரும். அது மட்டும் இல்லை, ஒரு நோய் வரணுன்னாக்கா அந்த கொசு வந்து ஒரு நோயாளி கடித்து அந்த ரத்தத்தை உறிஞ்சி அது உடம்புல அது வளர்ச்சி அடைஞ்சு மறுபடியும் புதுசாக ஒரு ஆளை கடிக்கும்போது அது நோய் உருவாக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்புகிறோம். ஆனால் இந்த டெங்கு நோயை பரவ செய்யும் அந்த கொசு வந்து அப்படி இல்லை. அது அந்த வைரஸ் வந்து அந்த முட்டையிலே போயிடுது அது. ஸோ அடுத்தபடி அந்த முட்டை வந்து பொறிச்சு வெளியில் வந்து கொசு ஆனாக்கா அது பிறக்கும் போதே வந்து டெங்கு நோயோடு பிறக்குது. இதுதான் காரணம். அது வந்து ரெண்டாவது வந்து பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய கொசு அப்படின்றதுனால வந்து அது என்ன இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், என்னை கடிக்க வந்தாக்கா அம்மா கடிச்சிட்டு போன்னு சொல்லுவேன்னா சொல்ல மாட்டோம், அசைவோம். அப்போது
என்ன பண்ணும், அடுத்த பக்கத்தில் யார் இருக்காங்கன்னா அவரை போய் கடிக்கும். அது அவர் அசைஞ்சாக்கா அடுத்தவரை கடிக்கும். ஆக மொத்தத்தில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அது 2 பேர் 3 பேர் 4 பேரை கடிக்க வேண்டியிருக்கும். அந்த கொசு வந்து வைரஸ் இருந்ததுன்னாக்கா அந்த 4 பேருக்குமே அந்த டெங்கு நோய் வந்துடும் எல்லாருக்கும். இதுதான் கிளஸ்டரிங் ஆஃப் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் மலேரியாவில் அது போல் இல்லை. நல்லா கானமாக தூங்கும்போது வந்து அந்த கடிக்கும். உட்காந்துக்கின்னு நல்லா சாப்பிட்டு வயிறு நிறைய ரத்தத்தை எடுத்து தானாக போயிடும் அது. அப்போது அந்த கொசுக்கு வந்து மலேரியா நோய் இருந்தாக்கா அந்த ஒரு ஆள் தான் பாதிக்கப்படுவான். இதுதான் அந்த வித்தியாசம், அந்த கொசுவில் உள்ள வித்தியாசம்.